லேட்டஸ்டா வைரலான பெண்குயின் வீடியோ பார்த்திருப்பீங்க. தன் கூட்டம் முழுவதும் ஒரே பாதையில் பிரயாணிக்க ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் ஏன் 70 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள மலையை நோக்கி தனியாக பிரயாணித்தது? வாருங்கள் நண்பர்களே, காரணம் என்னவாக இருக்கும் என்று யூகிக்கலாம். குவாண்டம் உலகத்திற்கும் பெண்குயின்களுக்கும் என்ன தொடர்பு என்று ஆராயலாம். குவாண்டம் உலகத்தின் செயல்பாடு மனிதனின் பார்வையிலிருந்து எப்போதுமே மறைக்கப்பட்டிருக்கும். நாம் காணும் நிஜ உலகிற்கும் குவாண்டம் உலகத்திற்கும் நடுவே இயற்கை எப்போதுமே ஒரு திரை அமைத்து மறைத்தே வைத்திருக்கும். ஒரு அணுவின் வெளிப்புறத்தோடு நாம் காணும் நிஜ திடமான உலகம் நிறைவடைந்து விடுகிறது. அணுவின் உள்ளே பிரயாணிக்க குவாண்டம் என்னும் மாய உலகம் தொடங்குகிறது. இங்கு எதுவுமே திடப்பொருள் கிடையாது. அனைத்துமே எனர்ஜி வேவ்ஸ், அதாவது எனர்ஜி அலைகளாகவே நிறைந்திருக்கும். அவை பெரும்பாலும் மின்காந்த அலைகளாக இருக்கும். மின்காந்த அலைகள் குவாண்டம் உலகின் முக்கியமான ஒரு பாகமாகும். பறவைகளின் கண்கள் குவாண்டம் சமிக்கைகளை உள்வாங்கும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். பறவைகளால் குவாண்டம் உலகம் வெளிப்படுத்தும் மின்காந்த அலைகளை பார்க்க இயலும். இந்த அலைகள் பறவை கூட்டங்களை இடம்பெயர வழிநடத்தி செல்கிறது. திமிங்கலம் இந்த மின்காந்த அலைகளை பின்தொடர்ந்து கடலுக்குள் இடம்பெயர்ந்து செல்கிறது. இதேபோல் இந்த பெண்குயினும் குவாண்டம் உலகம் வெளிப்படுத்தும் மின்காந்த சமிக்கைகளை பின்தொடர்ந்து 70 கிலோமீட்டர் அப்பால் உள்ள மலையை நோக்கி பிரயாணித்ததா? கூட்டத்தில் இருப்பவைகளில் ஒன்றின் கண்களுக்கு கூட தென்படாத குவாண்டம் உலகம் அந்த ஒற்றை பெண்குயினுக்கு மட்டும் தென்பட்டதா? குவாண்டம் உலகம் அதனை வழிநடத்தி சென்றதா? அப்படியென்றால் குவாண்டம் உலகம் வெளிப்படுத்தும் மின்காந்த அலைகள் அந்த பெண்குயினை எங்கே வழிநடத்தி சென்றது? என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே?